அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கை ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே பொய்களுக்குள்ளே நன்மைகள் எங்கே இவைகளுள்ளே யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொல்லாம பண்ணாம கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொல்லாம பண்ணாம பேரு சொல்லும் இந்த குடும்பாரி கோயில் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி ஆருடன் ரொம்ப நல்லவர் தான் சொல்ல சொன்னவர். ஆனா அப்படி இல்லை. இவற்றை அரியனும் தாங்கலாம் தான் வந்திருக்கிறான். விரும்பி வேற இல்லை. அவன் நல்ல பையன். அவன் நல்ல பையன். நம்மட பையன் இல்ல. ஓகே. எங்கட குரூப்ல வாட்ஸ்அப்புகள் விறக்கும் உண்டாம். முதல் வாட்ஸ்அப்பை கிரியேட் பண்ணி எங்களை கோஆர்டினேட் பண்ணினது ஆரூர். அது மிகவும் ஒரு போற்றத்தக்க விஷயம். கனகாலத்துக்கு பிறகு எங்களோட பள்ளிக்கூட கதை என்ன, கேம்பிரிட்ஜ் கதை என்ன, அதுல செலாவி என்ன சூரியன் கூடி கொண்டது கன ஆக்களை சேர்த்து வச்சது எங்கட குழு தலைவர் நாட்டாமி. நம்ம யார் ஆரூரன் சாரி சோமர் சொன்ன மாதிரி ஆரூரன் வந்து எங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி ஒரு தளத்தை உருவாக்கி ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கின பெருமை ஆரூரனுக்கு கேட்கும். அதே நேரம் என்ன பிரச்சனை வந்தாலும் அது எதையும் தாங்க மிதிய பண்ண மாதிரி எவ்வளோ அடி அடித்தாலும் பாவம் ஆரூரன் அதை பொறுமையாக கையாண்டு கனகாலம் அந்த தளத்தை வச்சிருந்தது. அதெல்லாம் நாங்கள் நாட்டாண்மை என்ற பேரை வச்சிருக்கிறோம். மற்ற இன்னொரு விஷயம் பாவம் ஆரூரன் என்ன நினைச்சு கலைக்க வைக்காத எல்லாம் கழுவி ஊத்து மகளே சாதாரண ரத்தம் மாறதும் உண்டு. மற்றும்படி நல்ல பிள்ளை, பொறுமையான பிள்ளை, வீட்டுக்கு ஏற்ற பிள்ளை. அவ்வளவுதான். ஆரூரன் வந்து என்னன்னா இந்த வடா 90 போன்ற குரூப்பை தொடங்கினதுல இருந்து நானும் ஒரு இடையெல்லாம் நினைஞ்சேன். நான் அப்போ நினைஞ்ச போது சரியான ஆக்டிவிட்டியாக ஈடுபட்டு அதை கொண்டுள்ளது இன்னும் நல்ல முன்னேற்றம் நல்லபடியாக 94 பேட்ச் ப்ரோக்ராம் 50வது பூர்த்தியாகப்பட்டது. இது 60 வயசு 70 வயசு அப்படியாக போகணும்னு வாழ்த்துக்கிறேன். இன்றைய தான் நான் கண்டிருக்கிறேன். நான் போன்ல கதைச்சிருக்கிறேன். ஆர்வனை பற்றி சொல்ல போனா குறுகிய காலத்தில் நெருங்கிய நண்பனாகினவன். அவன் கேடால இருந்து கேள்விப்பட்டேன்னா நானும் சொன்னான் கண்டிப்பா அவனை பார்க்கணும் என்று. அது சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு நன்றி. மீண்டும் கேடா வந்தா கண்டிப்பா அங்க சந்திப்பம் வச்சு. God bless you. Thank you. நண்பன் ஆரூரனை நாங்கள் லண்டனிலே சந்திக்கின்றோம். அவர் பல நாட்டாமைகளை செய்து முதலிலே வாட்ஸ்அப் குரூப் ஒன்றை கிரியேட் பண்ணி எங்கள் எல்லோரையும் இணைத்த பெருமை அவருக்கே சாரும். அதன் பின்னர் அவர் சகல குரூப்புகளுக்கும் தான் நாட்டாமையாகி எல்லாரையும் ஒன்றிணைத்து நிறைய செம்புகளை உடைத்து இப்பொழுது இருக்கிறார். கனடாவுக்கு யார் வந்தாலும் அவர்களை வரவேற்பதில் அவர் முதன்மையில் நிற்கின்றவர். நண்பனுக்கு இந்த செம்பை கொடுத்து அன்புடன் வரவேற்கலாம். நன்றி. ஆரூரன் பெருசாக அவர் தெரியாது. ஆனா இந்த வடா நிகழ்ச்சிக்கு பிறகு நான் ஆரூரன் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஆரூரன் லண்டனுக்கு வெல்கம் பண்ணுவதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். அன்புடன் நண்பன் செல்வன். ஆரூரன் நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர். ஓலிலான் அழகராஜா மாதிரி எங்கட வடா குரூப்பை முதல் தொடங்கி எங்களை எல்லாரையும் இணைச்சவர். அதுக்கு பிறகு வந்ததா இந்த குரூப்புகள் எல்லாம். அப்ப அதனால அதுக்கு நன்றி. அவரை லண்டனில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆரூரனை முதல் சந்திச்சது எங்க இன்னும் அதுக்கு முதல் எங்கட இங்க பீச்சால
ரீச் ஆன பார்த்தா யாரோ ஒருத்தர் செல்ஃபி ஸ்டிக் கூட இருக்கிறாரு. அதோட ட்ரோன் அது எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் செல்ஃபி ஸ்டிக் கூட இருக்கிறாரு பார்த்தேன். நான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் சென்ற ஸ்கூல் இது ஃபுட்பால் தான் வந்தோம். அடையாளம் வந்து தந்ததா ஒரு ஆர்வனுக்காக ஒரு 5 மினிட்ஸ் கவிதை. நட்பின் நிழற்குடை. பக்கத்து ஊர்க்காரன், பந்த பாச உறவினன், ஒன்றாய் படித்தவன், உதிரத்தில் கலந்தவன். அன்று பேட்மிண்டன் மைதானத்தில் ஆரூரனோடும் அவன் மச்சான் செந்திலோடும் போட்ட சண்டைகள் என்று நினைத்து பார்க்கையில் தித்திக்கின்ற தேன் துளிகள். வாழ்வீச்சல்ல, கராத்தே மோதல் அல்ல, வார்த்தைகளால் மல்லு கட்டிய அந்த வாலிப காலத்து சண்டைகள் இன்று 50 வயதிலும் தொடர்கிறது அன்பின் அடையாளமாய். கடல்கள் கடந்தாலும், கண்டங்கள் மாறினாலும், கனடாவில் இருந்து லண்டன் வந்தாலும் நம் நட்பின் ஈரம் மட்டும் காயவே இல்லை. உயிர் நண்பனாய், வாழ்நாள் துணையாய், தோள் கொடுக்கும் தோழனே, இன்று உணவருந்தி மகிழ்வோம், நாம் பழைய நினைவுகளை பகிர்ந்து நெகிழ்வோம். வாழ்க உன் நட்பு, வளர்க நம் அன்பு. ஆரூரனுக்கு லண்டன் வருகை நல்வாழ்த்துக்கள்.